வாங்க இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா. இன்றைக்கி காலையிலேயே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பச்சை பயிறு சேலட்டு. ஆஃப்டர்நூனுக்கு கோதுமை தோசையும் கிரேவியும் சாப்பிட்டாச்சு. இப்போ ட்ரெண்டிங்காக இதுதானே போயிட்டுருக்கு. நாமளும் ட்ரை பண்ணேன். ரோஸ் மில்க் பண்ணணும்னு கொஞ்ச நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. நம்ம தான் வீரப்புலி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாலே சொதப்பிடும் தானே, அதே மாதிரி இதுவும் எனக்கு சொதப்பிருச்சு. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன ரோஸ் அதிகமாகிடுச்சு, கலர் எனக்கு வரல. பீட்ரூட் அதே அளவுக்கு அரைச்சிருக்கணும். நான் ஒரு பீட்ரூட்டோடு நிப்பாட்டிட்டேன், அதனால் எனக்கு கலர் கிடைக்கல. ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ஓகே தான். சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லாவே ரோஸ் மில்க் பண்ணலான்னு மனசை தேத்தியாச்சு. நான் தான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்ல, அதுதான் 2-3 க்யூப்லாம் போட்டு ஜில்லுன்னு ஐஸ் கட்டிலாம் போட்டு குடிச்சிட்ருந்தேன். இந்த மோல்டு வாங்கினதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது எனக்கு. இந்த ட்ரிங்க்கை அப்படியும் குடிக்கலாம், இல்லாட்டி வடிகட்டியும் குடிச்சிக்கலாம். நான் வடிகட்டி தான் குடிப்பேன், எனக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். டின்னருக்கு ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். வெறும் 4 எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன், எனக்கு இந்த அளவுக்கு வேர்த்துரும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங்கு, செகண்டு சிட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணணும், தேர்டு ஹேண்ட் ஒர்க்கு, ஃபோர்த்து டான்ஸு. 50 தடவை பண்ணிக்கோ.